இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 28 ஜனவரி புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்ததுனால நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்தியா யூரோப்பியன் யூனியன் மீட்டிங் ஒன்று நடக்க போகுது, மாநாடு மாதிரி. அதில் இந்த வர்த்தக மாநாடு மாதிரி ஒன்று நடக்க போகுது. ஸோ அதில் இம்பார்ட்டன்ஸான அக்ரிமெண்ட்ஸ் போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஓகே, டேரிஃபை அதை பேஸ் பண்ணி. ஸோ இப்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 93% பொருட்களுக்கு, இந்திய பொருட்களுக்கு வரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் அக்ரிமெண்ட்டை நேற்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது அதாவது இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகுது இல்லையா, இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகி ஐரோப்பிய யூனியனில் இறக்குமதி ஆகுதுல்ல. ஸோ அந்த எல்லா பொருட்களுக்குமே வந்து வரி இல்லை. 93%, 90% ஆஃப் த பொருட்களுக்கு வரி இல்லை. மிச்சம் 7% பொருட்களுக்கு வரி விதிக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு அத்தியாவசியமான பொருட்களாக இருக்கலாம். சரிங்களா. இப்போ அதே மாதிரி ஐரோப்பிய யூனியன் வந்து இங்கே இம்போர்ட் ஆகுது இல்லையா, அங்கே எக்ஸ்போர்ட் ஆகி இம்போர்ட் ஆகுது இல்லையா, அதுக்கு 90% பொருட்களுக்கு 10 ஆண்டு காலத்துக்கு இந்தியா வரி எதுவும் விதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பரஸ்பர ஒரு முடிவாக எடுத்திருக்காங்க. போத் ப்ரைம் மினிஸ்டர்ஸ், நம்ம நரேந்திர மோடி தலைமையிலையும் அந்த யூரோப்பியன் லீடர்ஸ் வந்திருந்தாங்க இல்லையா குடியரசு தின விழாக்கு. ஆண்டோனியோ கோஸ்டா, அப்புறம் வேண்டர்லைன், இவங்களும் உர்சுலா வேண்டர்லைன். ஓகே, ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. எந்தெந்த இதுக்கு வரி இல்லை, எந்தெந்த இதுக்கு வரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள். சரிங்களா. முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஆட்டோமொபைல் செக்டர்ஸ் இருக்குல்ல, ஆட்டோமொபைல் ப்ளஸ் அண்ட் அயன் பொருட்கள் தவிர இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் வரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 93. ஸோ அப்போ ஆட்டோமொபைலும் அயன் ப்ராடக்ட்ஸ்க்கும் வரி விதிக்க போகிறாங்க. சரிங்களா. அதே மாதிரி ஏற்கனவே இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது ஐரோப்பிய யூனியன் சராசரியாக 3.8% வரி விதிச்சிருந்தாங்க. இது ஆவரேஜாக. இப்போ அந்த ஆவரேஜ் வந்து 0.1% குறைக்கப்பட போகுது. சரிங்களா. ஓகே, ஸோ என்னென்னு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. வாகனங்கள், வைன், மதுபானங்கள், பீர், அந்த எண்ணெய் பொருட்கள். ஓகே, ஜஸ்ட்டு ரீட் பண்ணி பாருங்கள் என்னென்ன. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் நம்ம இந்தியா என்ன முடிவு எடுத்திருக்குன்றதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இன்று முதல் பட்ஜெட் கொடுத்தோட விபிஜி ராம்ஜி விவாதம் கிடையாது. ஸோ ஜனவரி 28 to 2 பேஸாக நடக்குதுன்னு பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஜனவரி 28 to February 13 வரைக்கும், அப்புறம் March 9 to April 2 வரைக்கும் செகண்ட் பேஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விபிஜி ராம்ஜி இந்த திட்டம், அப்புறம் சில மசோதாக்கள் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை பற்றிலாம் இப்போதைக்கு பேச முடியாது, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எஸ்ஐஆர் விவகாரங்கள் அந்த மாதிரி சில இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் நாங்கள் பேச போகிறதில்ல, விவாதம் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் February 1 பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போகிறாங்க. ஸோ இதாவது இந்திய வரலாற்றிலே வந்து ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். நம்ம நிர்மலா சீதாராமன் வந்து 9வது முறையாக இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போகிறாங்க. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஒரு நியூஸ் என்னென்னா, அரசு பள்ளிகளில் உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி. ஸோ அரசு மேல்நிலை பள்ளிகளில் வந்து உயர்கல்வி எங்கள் இலக்கு அப்படின்ற தலைப்பில் ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடத்த சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். இது ஏன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்து ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க இல்லையா, அவங்க வசதி இல்லாமல். ஸோ அந்த பெற்றோர்களுக்கு அந்த ஒரு ஹையர் எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், உயர்கல்வி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ற ஒரு பேசிஸில் +1 +2 மாணவர்களுக்கு இது பண்ண போகிறாங்க. ஸோ தொழில்நுட்ப கல்வி அதை பேஸ் பண்ணி இதை சொல்ல போகிறாங்க. சரிங்களா. கணவர்களுக்கு பெற்றோர் துணையாக இருக்க வழிநடத்த வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைக்க போகிறாங்க. சரிங்களா. ஓகே, ஜஸ்ட் ஒரு பேசிக் நோட் பண்ண தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, கிண்டியில் நேற்று ஒரு ஹை ஸ்பெஷாலிட்டி சைல்டு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சார்பில். அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, நீங்கள் நியூஸாக படிச்சிக்கலாம் அதை. ஓகே, இங்கே இம்பார்ட்டண்ட் ஒரு நியூஸ், பள்ளி மாணவிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி முதல்வர் ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். ஸோ நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஒரு 2 days பேக். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, HPV வைரஸ் டோஸ் வந்து போட போகிறாங்க. முக்கியமாக 4 மாவட்டத்தில், அரியலூர், திருவண்ணாமலை, பெரம்பலூர், தருமபுரி, இந்த 4 மாவட்டத்தில் ஃபஸ்ட் இனிஷியேட்டிவாக பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ. சரிங்களா.
ஸோ இது ஏன் இந்த 4 மாவட்டத்தில் அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட 36 அதாவது லட்சத்தில் 36 பெண்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கிறதாகவும், அந்த பாதிப்பு வந்து இந்த அரியலூர் இந்த பெரம்பலூர், தருமபுரி, பெரம்பலூரில் தான் நிறைய இருக்குன்றதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரியலூர், திருவண்ணாமலை அந்த மாவட்டங்கள்லேயும் 29.9 இருக்குது. 13 சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 13%, 13 அதாவது லட்சத்தில் 36 பேர், லட்சத்தில் 13 பேர், அந்த மாதிரி சென்னையில் இவ்வளோ. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இதை தொடக்கி வச்சது ஸ்டாலின் சார். எந்த டேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, January 27 ஹெச்பி வைரஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, இன்றைக்கி ஆர்டிக்கல் வந்து பத்மா அவார்ட்ஸ் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களே, நம்ம கூட பார்த்துருந்தோம். ஸோ அந்த பத்மா அவார்ட்ஸ் பற்றி ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஃபேமஸானவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறத விட நிறைய நிறைய ஒரு தொண்டு செஞ்சு ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றங்கள் கொண்டு வர ஃபேமஸ் இல்லாதவங்களுக்கு, ஓகே, அறியப்படாதவங்களுக்கு நீங்கள் விருது அளிச்சிங்கன்னா அதை பற்றி மக்கள் நிறைய படிப்பாங்க, அவங்கள பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, இவங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்க, இவங்க எதனால் கொடுக்குறாங்கன்ற டீட்டெயில் தான் இன்னும் தேடி போய் படிப்பாங்க, நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க அவங்கள அப்படின்னு இங்கே வலியுறுத்தியிருக்காங்க. அது நிறைய பேர் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 131 பத்ம விருதில் 1/3 மேலாக பிரபலம் அல்லாதவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1/3 வந்து பார்த்திங்கன்னா 1/3 வந்து ஃபேமஸ் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெஸ்ட் இனிஷியேட்டிவாக பார்க்கப்படுது சரிங்களா. அதில் பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப ஃபஸ்ட்டு இருக்கிற மாநிலம் பார்த்திங்கன்னா மேற்கு வங்கத்தில் 6 பேருக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5 பேரோட தமிழகம் செகண்ட் பிளேஸ். ஓகே, ஊபி, மகாராஷ்டிரம், அசாம், ஒடிசா, மத்திய பிரதேசம், கர்நாடகம், குஜராத் ஆகியவை தலா 3 விருதுகளுடன் அடுத்த இடத்தில் உள்ளன. ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு பெஸ்ட் இனிஷியேட்டிவ், நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க, அவங்கள பற்றி படிச்சுப்பாங்க, அவங்க என்ன சாதனை பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு பத்ம விருது கொடுத்துருக்காங்க அப்படின்றத மக்கள் தேடி படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திருக்காங்க. ஸோ ஓகே, இது தொடரணும் அப்படின்னும் இங்கே வலியுறுத்திருக்காங்க சரிங்களா. ஓகே, இது ஒரு இதெல்லாம் ஆர்டிக்கல் நீங்கள் கூட படித்து பார்க்கலாம். நம்ம நிறைய பேர் பார்த்துருந்தோம்ல, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 13 பேர் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. லைக் ஹெச்வி ஹண்டே அவர், அப்புறம் இந்த பழங்குடியில் ஒரு ஓவியக்கலையில் ஒரு பெஸ்ட்டாக இருக்கிற கிருஷ்ணன் அப்படின்றவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க யாருன்னு நம்ம டீட்டெயிலாக நம்ம தேடி படிக்கும் போது அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஓகே, குட். இங்கே லைக் ஐரோப்பிய வர்த்தக ஒப்பந்தம், அதை மோடி வந்து நேற்று நல்லா பேசியிருக்காரு. லைக் இது ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கும் இந்தியாவோட வளர்ச்சிக்கு. அதே மாதிரி நம்ம எந்தெந்த நாட்டுகளோட போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. 2014 ஆண்டிலிருந்து ஆஸ்திரேலியா, பிரிட்டன், ஓமன், நியூசிலாந்து, யுஏஇ, ஐரோப்பியா தடையற்ற வர்த்தக கூட்டமைப்பு, மொரிஷியஸ் ஆகிய நாடுகளுடன் இது பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளும் இந்த ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டன. இப்போ வந்து என்னென்னா இது ஒரு அக்ரிமெண்ட்டாக பேசியிருக்காங்க, ஆனால் இன்னும் கையெழுத்தாகலை. ஸோ கையெழுத்து இன்னும் ஒரு 6 monthஸில் இது எப்படி போகுதுன்னு பார்த்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க சரிங்களா. ஓகே, அப்புறம் இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க என்னென்னா 2024 to 2025 இந்தியாவின் மொத்த சரக்கு வர்த்தகம் யூரோப்பியனோட எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12.47 லட்சம் கோடி, 12.47 லட்சம் கோடியாக இருந்திருக்கு. ஏற்றுமதி 7 லட்சம் கோடி அளவிலும், இறக்குமதி 5.5 லட்சம் கோடி அளவிலும் இந்தியா செய்து வருகிறது அவங்களோட. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா. சப்போஸ் கேட்கலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க, லைக் எவ்வளோக்கு வர்த்தகம் பண்ணியிருக்காங்க 2024 to 2025. ஓகே, இதெல்லாம் இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ்லாம் நல்லா டீட்டெயில்டாக படிங்க, தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு. எந்த ஃபார்மேட்லனாலும் கேள்விகள் வரலாம், லைக் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ்லையும் சரி, டிஎன் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையும் சரி. ஓகே, ஸோ நேற்று வந்து வங்கி ஊழியர்கள் வந்து வேலை நிறுத்தம் பண்ணுங்க. எதை பேஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து 5 days ஒர்க் தான் பண்ணுவோம் அதை வலியுறுத்தி. இப்போது 2 Saturdays ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, நிறைய பேங்க்ஸில் வந்து 4 Saturdays ஒர்க் பண்ணுறாங்க. பட் அதை வந்து எல்லா சாட்டர்டே சண்டேவும் லீவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய எரிசக்தி துறையில் ரூபாய் 46 லட்சம் கோடி முதலீட்டு வாய்ப்புகள். ஸோ நம்ம எரிசக்தி பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுலேயும் அதை பற்றி அவர் பேசியிருக்காரு.
ஓகே, ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள். லைக் லிக்விட் நேச்சுரல் கேஸ் அது நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம், எந்த எரிசக்தியில் என்ன நிறைய யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் எவ்வளோ வர்த்தகம் இருக்குது நமக்கு, 2030 நம்ம என்ன டார்கெட் வச்சுருக்கோம், $100 பில்லியன் அதோட வர்த்தகத்தை நம்ம உயர்த்தணும் டார்கெட் வச்சுருக்கோம், இதை பற்றி பேசியிருக்காரு. ஓகே, ஸோ நிறைய திருத்தமும் பண்ணுறோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓகே, நேற்று வந்து நம்ம ஸ்டாலின் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு. என்னென்னா பெண்கள் மாநாடு வந்து நடந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, பெண்கள் உச்சி மாநாடு. அது வந்து 2 நாள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு 27, 28. ஸோ நேற்று என்னென்னா ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ், பெண்களின் பாதுகாப்பு வளர்ச்சிக்காக ரூபாய் 5,000 கோடியில் திட்டம். அந்த திட்டத்தோட பேர் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வி சேஃப். கிட்டத்தட்ட முதல் தொடங்கிட்டார். ஸோ இது வந்து 5,000 crore இதை செயல்படுத்த போகிறாங்க. லைக் எல்லா பெண்கள், பள்ளி கல்லூரி மாணவிகள், பள்ளிக்கு செல்கிற மகளிருக்கு பாதுகாப்பாக வளர்ச்சியாக உறுதி செய்யும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இன் டீட்டெயில்டாக பார்க்கலாம் என்னென்னு. சரிங்களா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அந்த திட்டம் பேர் தமிழ்நாடு வி சேஃப். ஓகே ஓகே, உமன் எம்பவர்மெண்ட் சேஃப் ஐஎஸ். ஓகே, உமன் எஜுகேஷன் இருக்கலாம், உமன் எஜுகேஷனாக கூட இருக்கலாம், நம்ம பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான நியூஸஸ். நன்றிகள்.